6th தமிழ் டேர்ம் 3ல் இயல் 1ல் இருக்கிற புக் பேக்கு ஒன்று அப்படிங்கிறத நம்ம ஒரு அப்படின்னு சொல்லி 2 சொற்களும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அதுவே உயிர் மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும். இப்போ ஊ அப்படிங்கிறது உயிர் எழுத்தா, அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற பயன்படுத்தணும். அதே மாதிரி ஏங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். இப்போ நா அப்படிங்கிறது உயிர் மெய், அப்போ ஒரு நகரம். அப்போ காங்கிறதும் உயிர்மெய், அப்போ ஒரு கடல் அப்படின்னு நம்ம ஒருங்கிறத உயிர்மெய்க்கு முன்னாடியும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற எழுத்தையும் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி அது அப்படிங்கிறதும் உயிரெழுத்து வர சொல்லுக்கு முன்னாடி உயிரெழுத்து வர சொல்லுக்கு முன்னாடி அஃதுன்னு பயன்படுத்தணும். அது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுங்கிறத பயன்படுத்தணும். இப்போ ஈங்கிறது உயிர் எழுத்து, அப்போ அதுக்கு முன்னாடி அஃது இங்கே உள்ளது. நான் உயிர்மெய் எழுத்து, அது அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தணும். அப்போ அது நன்றாக உள்ளது. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக பக்கத்தில் இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு இதை மட்டும் படிச்சுட்டு போகலாம். நம்ம வாக்கில் உயிர்னா அஃதுன்னு உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃதுன்னு எழுதணும். உயிர்மெய்னா உயிர்மெய்க்கு முன்னாடி அதுன்னு எழுதணும் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.